ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் ஃபுல்லாகவே செம்மையான எபிசோடு தான் சொல்லலாம். கையும் களவுமா பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டியோட சித்தப்பாவும் வசமாக மாட்டிக்க போகிறாங்க. இந்த எபிசோடு செம்மையாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி சாப்பாடெலாம் கொண்டு வந்து ரேவதியோட ஸ்மைலே வேறு லெவல்னு சொல்லலாம். ரேவதி சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் கார்த்திக் பக்கத்தில் சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாயாக இருக்குது பார்க்குற ரசிகர்கள் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி கார்த்தி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது ரேவதின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதிக்கும் ஊட்டி விடுவாங்க. அந்த சீன் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ரேவதிக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு செம்ம சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. மாமா, இது மாதிரி எங்கள் சித்தி பண்ணுறதான் எல்லாமே, எங்கள் சித்தினால தான் இப்படிலாம் நடக்குது. எங்கள் அம்மா எதுவுமே பண்ணல, சித்தி தான் எங்கள் அம்மாவை தூண்டி விட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க. சரி விட ரேவதி, நான் எதுவும் நினச்சிக்கல, விட ரேவதின்னு சொல்லுவாங்க. இல்லை மாமா, நம்ம சீக்கிரமே நீங்கள் எங்கள் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. அதுக்கு என்ன அவசரம், எல்லாமே உங்கள் அம்மா சம்மதிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, கண்டிப்பாக எங்கள் அம்மா சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒரு பிளான் போடுறாங்க. கண்டிப்பாக இந்த கலச பூஜையிலே இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ இந்த பிரச்சனை பண்ணிட்டான் இந்த சிவனாண்டி சந்திரகலாவும், கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு கார்த்திகிட்ட பேச வச்சுருவாங்க. நீ ஒரு தடவை சொன்னால் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை சாமுண்டீஸ்வரி ரொம்பவே பேசிடுவாங்க. அதுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கார்த்தி இப்போ ஒரு ஃபஸ்ட் டைமாக போய் சொல்லிடுவார். சந்திரகலா இதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்லையா, ஏன் எங்கள் வீட்டுக்கார பொண்ணை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது இதை உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லுவார். ஆனால் சந்திரகலா இதை எதையுமே கவனிச்சுக்க மாட்டாங்க. சந்திரகலா எதையுமே கவனிச்சுக்காம அக்கா இவன் ரொம்ப பண்ணுறாங்க்கா, இவன் சொல்கிறது எல்லாம் பொய்யுக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதை நினச்சி கார்த்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவனாண்டியை ஏதாவது ஒரு வழியில் சிக்க வைக்கணும், அவனை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கணுமோ நம்ம கார்த்தியும் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பர் பிளான். அதாவது ஒரு பணக்காரரை இது மாதிரி கோவில் நகையை திருடிட்டு வந்தால் உங்களுக்கான பணம் அதை விட பல மடங்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம மயில் வாகனம் தான். ஆனால் அது தெரியாத அந்த ரெண்டு முட்டாளுங்க என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பா ஜி நீ காசை மட்டும் எடுத்து வை ஜி, நான் கோவில் நகையை திருடிட்டு வந்துடுறோம் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவனாண்டியும் நம்ம சிவனாண்டியோட சித்தப்பா கோவில் நகை எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடுவாங்க. அதை பார்த்தா நம்ம மயில் வாகனம் சூப்பராக கேமரா எடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் அந்த காசையும் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அந்த இதை கார்த்திகிட்ட கொடுத்துருவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள் காலையில் கோவிலில் திறந்து பார்ப்பாங்க, நகை எதுவுமே இருக்காது. நகை எதுவுமே இல்லாமல் பார்த்தா இது என்னாச்சு யார் ஆச்சுன்னு சொல்லிட்டு கார்த்திக் இன்ஃபர்மேஷன் வரும். சாமுண்டீஸ்வரி சந்திரகலா எல்லாம் வருவாங்க. ஆனால் சந்திரகலாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காது. நம்ம சிவனாண்டி சித்தப்பாவும் இப்படி பண்ணாங்கன்னு. ஏன்னா சந்திரகலாட்ட சொல்லங்களாட்டி நம்ம எல்லாமே பிரச்சனை முடிஞ்சிடும். இனி வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.